நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, அன்பால் மட்டுமன்றி உணவாலும் நம் உள்ளங்களை வென்றெடுத்த குவைத்தின் உன்னத பெண்மணி, சரவணபவன் உரிமையாளர் திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களுடன் ஒரு இனிய சந்திப்பு. Happy Women's Day, ma'am. Thank you. பொதுவா ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மேல் டாமினேட்டிங் இண்டஸ்ட்ரி. லேடிஸ் வந்து இந்த ஃபீல்ட்ல என்டர் ஆகுறது ரொம்பவே சேலஞ்சிங் டாஸ்க். ஸோ ஹவு த விஷன் டு ரன் அ ஹோட்டல் ஸ்டார்ட்? எந்த பிசினஸ் எடுத்தீங்கனாலும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் சோ மச் சேலஞ்சஸ் ஆர் தேர். என்ன அதை ஓவர்டேக் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் அண்ட் மைண்ட் செட் வேணும். அது மட்டும் இருந்தா போதும். நோ மேன் விமன் அந்த கேட்டகரி வேண்டாம். You entered, established, managed and still managing successfully this hotel business. So initially struggles கண்டிப்பா நிறையவே இருந்திருக்கும். என்ன மாதிரி struggles and எப்படி மேனேஜ் பண்ணீங்க இந்த struggles? இதுக்கு வந்து நான் ஐ ஹேவ் டு தேங்க் மை மதர். ஏன்னா சின்னதுல இருந்தே வந்து ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு வளர்த்துட்டாங்க. ஸோ டு பிஸ்னஸ் அண்ட் தட் டு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு புதுசு இல்லை. 2005 அதுக்கு முன்னால இருந்தே நான் வந்து சென்னையில ஹாஸ்பிட்டல் அட்டாச் கேஃபிட்டீரியான்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறமும் வந்து இல்லை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. பட் நம்ம ஊர்ல செய்யறதுங்கிறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. இன்னொரு கண்ட்ரியில அண்ட் எஸ்பெஷலி வித் சோ மெனி லாஸ் அண்ட் அந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கிற ஒரு கண்ட்ரியில, அதுவும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும், பல்தியா அது இது எக்கச்சக்கம். இதுல ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய நிஜமாவே ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். அதுலயும் இதுல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அதுல வந்து இல்ல லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் ஃபயர் அவங்க கிட்ட அப்ரூவல், பல்தியா அப்ரூவல், நிறைய சோ மெனி அப்ரூவல்ஸ். அதெல்லாம் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. பட் விசா ஃபார் த மேன் பவர் இந்த ஊர்ல வந்து வாங்குறது வந்து இட்ஸ் பிக் டாஸ்க். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி என்னால் வர முடிஞ்சதுங்கிறதுக்கு I have to thank God only. நீங்க இப்போ சொன்னீங்க cafeteria in India that to attach to hospital. So food business நாலே generally அந்த 3 Qs, that is quality, quantity and quick service, அதை வந்து satisfy பண்ணணும் கண்டிப்பா. ஸோ எப்படி நீங்க வந்து இந்த 3 Qs வந்து பேலன்ஸ் பண்றீங்க? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கும் போது we have to give extra care. என்னன்னா அங்க வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் டயட்டீஷியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கஞ்சி கொடுக்கணும், இவங்களுக்கு சுகர் இல்லாம சால்ட் இல்லாமன்னு. ஸோ அங்க இருக்கிற என்னோட பீப்புள் வந்து தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அதனால சில பேருக்கு அது டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் குறைஞ்சிரும் அப்படிப்பாங்கன்னு கடகடன்னு ஃபாஸ்டா நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த எல்லாமே நீங்க சொல்ற குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் எல்லாத்தையும் குயிக்கா கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே we have to take it in mind. அண்ட் தெரியல, டச்வுட் நாங்க வந்து அதை வந்து ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டு இருக்கிறோம். நாட் ஓன்லி அது மாதிரி இல்லை, நேஷனல் அக்ரிடியேஷன் போர்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு உள்ள சர்டிபிகேட் வாங்குறதுக்கு கூட நாங்க வந்து எல்லாமே எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றோம். அந்த சர்டிபிகேஷன்ஸ்க்காக அங்கேருந்து உங்களுக்கு டெல்லியில இருந்து எல்லாம் வந்திருந்தப்போ ஜஸ்ட் ஃபார் ஒன் டே இங்கேருந்து நான் வந்து ஐ வென்ட் டு சென்னை. அப்ப அவங்க கூட அப்ரிஷியேட் பண்ணாங்க, இந்த இதுக்கு நீங்க வரணுமான்னு. ஒன்ஸ் வென் வி டேக் அப் அ டாஸ்க்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து ஒரு சின்ன விஷயமோ பெருசோ நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும், நம்ம இருக்கணும். ஸோ எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம வந்து இல்லைனாலும் நல்லாவே நடக்கும். பட் நம்ம டைரக்டா எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகணும், அங்க இருக்கணும், பண்றதை நம்ம பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கிறதுல ஐ எம் சோ கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ டு தட் கோர்ஸ். அந்த பவனுக்கு ஒரு தனி பேர் இருக்கு. இதுக்கு சக்சஸ் மந்த்ரா என்ன? My mantra is always to be up one womanship for anything, any event or any time at any time. அது cutting the edge அப்படிம்பாங்க இல்லையா, that is the business success. நீங்க வெஜிடேரியன் சைடு எடுத்தீங்கன்னாலே அவரை வந்து சரவணபவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு நேம், பிராண்ட் நேம், ஒரு நல்ல ஹை வேல்யூ இருக்கு. ஈவன் இன்டர்நேஷனலி வந்து நியர்லி 100 branches they have. அதனால நம்ம தனியா இல்லை. நீங்க சரவணபவன் சாம்பாரா இருக்கட்டும், அவங்களோட மினி இட்லியா இருக்கட்டும், அந்த தோசை அப்படி ஒன்னொன்னு சாம்பார் ரைஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து எனக்கு பொறுத்தவரை சிக்னேச்சர் டிஷ் தான் சொல்லுவேன். ஒன்லி திங் வந்து நம்ம அதை வந்து அதே டேஸ்டோட அதே தரத்தோட அழகா இனோவேட்டிவ் ஐடியாஸோட நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அதே மாதிரி இல்லாம உங்களுக்கு வந்து அதை பிடிச்ச மாதிரி அட்ராக்டிவா அதே டேஸ்டோட
நம்ம கொடுக்கணும். அதுலதான் நம்மளுடைய சக்சஸ் இருக்கு. இங்க வர என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாரும் சென்னையில உள்ள அதை விட இல்ல அதே அளவு எங்களுக்கு வந்து அந்த தரம் அந்த டேஸ்ட் இருக்குன்னு சொல்றது வந்து என்னை பொறுத்தவரையிலும் தட் இஸ் வெரி ஒரு சக்சஸ்ஃபுல் இது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல வந்து சக்சஸ்ங்கிறத விட்டுருங்க, வித்ஸ்டாண்ட் பண்றது, சஸ்டைன் பண்றது, எக்ஸிஸ்டா இருக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதுல வந்து நம்ம ஓரளவு நல்லா பண்றோம் அப்படின்னா that is really good thing. Saravana Bhavanale, one stop destination for Indian vegetarian food. So how you are managing to sustain Indian customers? நீங்க கேட்டது ரொம்ப நல்ல क्वेश्चन. என்னன்னா இந்த சரவண பவனோட டேஸ்ட் நான் அப்பவே சொன்ன மாதிரி அது ஆத்தென்டிக்கா இருக்கணும். அதனால இது ஆரம்பிக்கும் போதே நாங்க வந்து ஒரு 10 days பிசினஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணல. 10 days வந்து சாஃப்ட் லான்ச் அப்படின்னு நாங்க கொடுத்தோம். ஆனா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியா அவங்கள ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து அது மாதிரி கூப்பிட்டு நார்த் இந்தியன்ஸ், மலையாளிஸ், கன்னட கூட்டாளில இருந்து அவங்க, நம்ம தமிழியன்ஸ், அது மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு எங்களுடைய ஃபுட்டை வந்து நாங்க ட்ரையல் மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். ஸோ அவங்களுடைய அந்த ஃபீட்பேக் எல்லாம் எடுத்துட்டு சம்டைம்ஸ் இது கொஞ்சம் இப்படி இருக்கலாமோ, உங்களை அங்க சென்னையில உள்ளதை விட இது இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்து எல்லாத்தையும் கேட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணி எங்களுக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் ஓகேன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து we started இந்த இது ஓப்பனிங்கே அதுக்கப்புறம் தான் பண்ணோம். அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 days we were doing only that one வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வர்றவங்களை வந்து அப்படியே எங்களோட இருக்கிறதுக்கு நாங்களும் நீங்க அப்போ சொன்ன மாதிரி நிறைய இப்போ விதவிதமான ஐடியாஸ் எல்லாம் இதை பண்ண வேண்டியிருக்கு. ஈவன் சின்ன குழந்தைங்க, என்னுடைய 7 years கிராண்ட் டாட்டர் வந்து அஷாயான்னு இருக்கிறா, கேட்டீங்கன்னா she is giving so many ideas. நான் வந்து கிறிஸ்துமஸ் அப்படின்னு உடனே they are going கூகுள்ல எடுத்து கிறிஸ்துமஸ் வந்து சாண்டா அவங்க இருக்கட்டும், அவங்களோட வந்து இந்த கிட்ஸ் எல்லாம் வர கஸ்டமர் கிட்ஸ் எல்லாம் they will take photos அப்படின்றாங்க. ஸோ நாங்க உடனேயே வந்து உங்களுக்கு இப்ப சோசியல் மீடியா ஒரு பவர்ஃபுல் மீடியா. ஸோ கிறிஸ்துமஸா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், தீபாவளி அண்ட் எங்களுடைய ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். சரவண பவன் ஸ்வீட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு பெரிய டிஸ்பிளே வச்சு அதுக்கு சாம்பிள்ஸ் கொடுத்து அதையும் நம்ம வந்து போஸ்ட் பண்றோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அப்போ தீபாவளி ஸ்வீட்ஸுக்காக அண்ட் பொங்கல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா இலை சாப்பாடு பொங்கலுக்கு ஏற்ற மாதிரியே நாங்க வந்து இந்த வாசலையும் கரும்பு, மண்பானை, மண் அடுப்புல வந்து வைக்கிற மாதிரி அதெல்லாம் வச்சு நம்மளுடைய நாதஸ்வரம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு நம்மளுடைய ட்ரெடிஷனை எக்ஸிபிட் பண்ற மாதிரி எல்லாமே. அதே மாதிரி கிறிஸ்துமஸ்க்குன்னா சாண்டா, தீபாவளிக்குன்னா இது, வேலண்டைன்ஸ் டேக்குன்னா அதே மாதிரி. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்போ உள்ள நம்மளுடைய லிபரேஷன் டேக்கு கூட அந்த பிளாக வந்து அப்படியே அந்த காம்பினேஷன்ல ஸ்வீட்ஸ் அந்த கலர்ல, ரைஸ் அந்த கலர், அப்புறம் வந்து பூரிஸ் அந்த கலர், அது மாதிரி சம்திங் we have to give. அப்போ வந்து நிறைய பேர் வந்து அதுல வந்து கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபை அண்ட் அட்ராக்ட் ஆகிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இந்த பொங்கல் அப்போ வந்தப்போ எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா டிஃப்ரெண்ட் வியூஸ், நிறைய பேர் வந்துட்டு இந்த டெக்கரேஷன் இது வந்து இந்த நம்ம பசங்களுக்கெல்லாம் ஊர்ல இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நம்ம வெறும் அந்த பிசினஸ் மட்டும் இல்லாம நம்ம ட்ரெடிஷனே நம்ம கொண்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதே மாதிரி இங்க சாப்பிடுறவங்க வந்து பீடா கொடுத்ததும் அந்த சாப்பிட்டு முடிச்சு இந்த நாதஸ்வரம் மியூசிக் அதெல்லாம் கேட்டுட்டு மேடம் இதுதான் ஹைலைட்டுங்க, அப்படியே எனக்கு ஊர்ல உட்காந்து பொங்கல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போன ஒரு ஃபீலிங் அப்படின்னாங்க. இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம், ஆனா அதை நம்ம கேர் எடுத்து பண்ணி நம்ம கரெக்டா கொடுக்கும் போது அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன், நம்மளுக்கும் சாட்டிஸ்பாக்சன். நான் வந்து ஐ திங்க் we are doing that in a good way. Location and infrastructure, how important நினைக்கிறீங்க ஹோட்டல் பிசினஸ்ல? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட லொகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. நீங்க வந்து ஃபாகிங் பிரான்ச்ல வந்து ஐ கேன் சே லொகேஷன் தான் மெயின் அப்படின்னு. சால்மியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகா நாங்க வந்து இல்ல அப்படி பார்த்து ஒரு காம்பினேஷன் பிங்க் கோல்டு அது மாதிரி வந்து நானும் என் டாக்டர் ஆட்சி அப்படின்னா நிறைய அலைஞ்சி அதோட ஒரு சின்ன சின்ன பீஸ்க்கு கூட நாங்க அலைஞ்சு பார்த்து அது வந்து ஒரு தீம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வச்சு பண்ணோம். லொகேஷன் தான் மெயின், நாட் வந்து உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சில பேர் சொல்லுங்க இந்த கஜகஜான் இந்த சவுண்டு இதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சுங்க, அது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற மாதிரி இருக்கு, நமக்கு ஃபிட் ஆகாத மாதிரி இருக்குன்றாங்க. அண்ட் பிளஸ் இந்த அட்மாஸ்பியரோட நிறைய கார் பார்க்கிங் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரு பாஸ் ஸ்டேஜ் வந்துச்சு. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியும் நல்லாவே அஃபெக்ட் ஆயிருக்கும். நிறைய ஹர்டல்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி நீங்க அதை வந்து ஓவர் கம் பண்ணீங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கோவிட் சிச்சுவேஷன் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு உலக பயங்கரம் அப்படின்னே சொல்லுவேன்.
இன்னும் நம்ம வந்து அதுல இருந்து ஃபுல்லா வரல. we are still struggling. என்னன்னா அதுல இருந்து வெளியில வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னும் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். And whole business was fully zero, almost zero for 7 months கிட்டக்க. So we had a very tough time. அதுவும் எனக்கு வந்து என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் அப்படியே ஓடி ஓடி வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, எதுவுமே இல்லாம நீங்க வேலையும் பார்க்க முடியாது, வெளியிலயும் போக முடியாது. சரி ஊர்ல இருந்தோம்னா ஊர்ல வந்து அவங்க ஃபேமிலியோட இருப்பாங்க, அதுவும் இல்லாம இங்க வந்து ஒரு ரூமுக்குள்ள அவங்க வந்து இருக்கணுங்கிறது வந்து, ஏன்னா எனக்கு பயம் வெளியில அவங்க எங்கேயாவது போனாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதனால உள்ள இருங்கன்னு சொல்லிட்டுன்னு அவங்க அது மாதிரி ஒரு காப்பாத்தி அவங்கள வந்து ஒரு மெயின்டைன் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருந்தது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நான் வந்து ஐ ஹாவ் டு தேங்க் ஆல் மை ஸ்டாஃப். என்ன பாத்தீங்கன்னா பெரிய மாஸ்டர்கள்ல இருந்து, கிச்சன் ஸ்டாஃப்ல இருந்து, சர்விங் பண்ற ஆளுங்க, கிளீனிங்ல இருக்கிறவங்க, கேஷ் டிபார்ட்மெண்ட், எது எடுக்கல எல்லாருமே வந்து மேடம் நம்ம வந்து கொண்டு வந்துருவோம் மேடம், நம்ம ஃபுல்லா வந்து திரும்பி வருவோம், நம்ம சாரி எமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம பண்ணிடலாம் மேடம், நம்ம கொண்டு வரோம், நீங்க ஒண்ணு எதை பத்தி கவலைப்படாதீங்க, என்ன வேணாலும் நம்ம உட்காரலாம், நம்ம செய்யலாம் அப்படின்னு அவங்களும் விதவிதமா எனக்கு ஐடியாஸ் கொடுத்து கஷ்டப்படுறேன், இல்ல நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாம் என்னோட கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க. அவங்க அதே மாதிரி என்னுடைய சப்ளையர்ஸ் எல்லாமே, ஐ திங்க் என்னை சுத்தி இருக்க எல்லாமே, ஏன்னா நம்ம எனக்கு தெரியல நம்ம அன்பா இருந்தா அவங்க இருக்கிறாங்களா இல்ல நம்மளை சுத்தி எல்லாமே நல்லா இருக்கும் போது நம்மளும் அது மாதிரி இருக்கிறோமான்னு தெரியல. பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் என்னை சுத்தி ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு வேர்ல்டு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்னைக்குமே நான் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை பக்கத்துல கொண்டு வர விட மாட்டேன். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இட் கீப்ஸ் அஸ் மூவிங் அண்ட் கோயிங். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம செப்டம்பர்ல ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா என்னோட கஸ்டமர்ஸ் இன்னும் சொல்றாங்க, மேடம் ஒரு 4 டேபிள்ல தான் நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம், வெளியில வர்றதுக்கு பயம். நீங்க பாத்தீங்கன்னா நானே இங்க சாப்பிடலாமாங்கிறதுக்கு பயப்படுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வந்து திரும்ப எல்லாரும் பழைய மாதிரி வந்து வெயிட்டிங்ல இருந்து அதுக்கு ஒன்னொன்னும் நம்மளும் ஒரு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லயும் நம்ம அதை யூஸ் பண்ணோம். அவங்களும் எல்லாருமே ஐ ஹேவ் டு தேங்க் மை கஸ்டமர்ஸ் ஆல்சோ. முதல்ல கார்ல இருந்துட்டு ஜென்ட்ஸ் மட்டும் வந்தாங்க, அப்புறம் ஒய்ஃப் வந்தாங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்களையும் தைரியமா கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு வந்து நாங்க கொடுத்த கான்பிடன்ஸும் ஒரு காரணம். அவங்களும் ஓகே இங்க நல்லா எல்லாமே கரெக்டா இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிட்டு எல்லாருமே வந்து கஸ்டமர்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதனால இப்போ நாங்க வந்து அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்து வி ஆர் ஜஸ்ட் கண்டினியூ நல்லபடியா போயிட்டு இருக்குது. ஆனா இதே நேரத்துல நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா கேஃபிடேரியா நாங்க சொன்னேன், அதாவது ஊர் பூரா லாக்டவுன்ல இருக்கும் போதும் ஒரே ஒரு டைம் ஒரு சிங்கிள் மீல் கூட நாங்க வந்து மிஸ் பண்ணாம அங்க வந்து வி ஆர் ஒர்க்கிங். அதை வந்து எனக்கு அங்க உள்ளவங்களையும் நான் வந்து இதை பண்ணணும். எனக்கு இங்க இருந்த பையன் மாணிக்கம்னு அங்க போய் இருந்தாரு, அதே மாதிரி அங்க ஒரு அந்தோனி அம்மான்னு ஒரு வயசான அம்மா குக் எல்லாமே இருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே, ஏன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து இட் வாஸ் வெரி டஃப். அவங்க வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா அவங்க எல்லாரும் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்காங்க. இங்க வராதிங்க, அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஐ டுக் த பெர்மிஷன் ஃப்ரம் த அங்க ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டு they were staying there itself. இருந்துட்டு அந்த லாக்டவுன்லயே நான் கூட சொன்னேன், வயசானவங்க வேண்டாம் வேலைக்கு வராதிங்கன்னு சொன்னா கூட இல்ல மேடம் நாங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கோம், நாங்க வெயிட் பண்ணுவோம், நாங்க ஒர்க் பண்ணுவோம். நாங்க ஈவன் we were supplying food to the COVID patients, COVID அந்த வார்டில் உள்ள அட்டெண்டர்ஸ், அவங்களுக்கு அந்த சத்தான சாப்பாடு எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்து அவங்களும் பயப்படாம அந்த பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்தது, அதை நல்ல அழகா கொண்டு வந்தாங்க. யாரும் டச் விட்டு ஒருத்தருக்கும் ஒண்ணுமே ஆகல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இது எங்க கேன்டீன்ல இருக்கிற கேஃபிடேரியா இருக்க எல்லாருக்குமே வேக்சினேஷன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி பண்ணாங்க. அந்த கட்டத்துல அந்த கோவிட் காலத்துல வந்து அவ்வளோ லாக்டவுன் பீரியட்ல அவங்க ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் பண்ணாங்க. அதுவும் எனக்கு வந்து எனக்கு ஒரு பெருமையா நான் வந்து சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். அபார்ட் ஃப்ரம் திஸ் நீங்க நிறைய அசோசியேஷன்ஸ் அப்புறம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. டைம் எப்படி மேம் கிடைக்குது உங்களுக்கு, எப்படி மேனேஜ் பண்றீங்க? இல்ல டைம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து சும்மா சொல்றாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 24 hours நம்ம என்னென்னலாமோ பண்ணலாங்க. நான் சின்ன அப்போ மேரேஜ் ஆகி வந்ததுல இருந்தே நிறைய வந்து லைன்ஸ் கிளப் அது மாதிரி லேடிஸ் கிளப் நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல இருப்பேன். ஸோ மார்னிங் கடவுளை என்னுடைய இதை முடிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் லேடிஸ் அசோசியேட் சேர்பர்சன் ஃபார் லைனஸ் கிளப் அப்படிங்கிறது வந்து 324B எனக்கு வந்து கன்னியாகுமரி டு ஊட்டி வரை இருக்கிற அவ்வளவு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லுக்கும் நான் வந்து இதை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஊருக்கெல்லாம் போற மாதிரி இருக்கும். எனக்கு சின்ன கை குழந்தை, பட் ஸ்டில் நான் அவளையும் ஐ வில் டேக் கேர். அது மாதிரி மற்றதையும் ஒழுங்கா பாக்குறது போறது, இன்னைக்கு ராஜபாளையம் போவோம், இன்னைக்கு அங்க போவோம், எல்லாத்தையுமே
அதாவது ப்ராப்பரா டைமை வந்து நீங்க செட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதை வேணாலும் நீங்க செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் தானே சீக்கிரமா எந்திரிக்க மாட்டேன், கொஞ்சம் லேட் ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நைட்டும் லேட்டா தான். ஆனா எந்திரிச்ச உடனே கடகடன்னு என்னுடைய ஒர்க்கை அதை முடிப்பேன். அதே மாதிரி இன்னைக்கும் நான் என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இன்னைக்கு இஃப் இட் இஸ் டியூஸ்டே இட் இஸ் வித் மை சிஸ்டர் இல்லாவோட அந்த டைம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் வித் பூஜா டைம், என்னுடைய ஒரு குரூப்போட பூஜா குரூப்னு இருக்காங்க ஜெய்வோன்னு, அவங்களோட தட் ஐ வில் ஸ்பெண்ட். அதே மாதிரி தேர்ஸ்டே அப்படின்னீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பத்மா செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களோட டெஃபினட்டா அது இப்பதான் போக முடியல. இல்லைன்னா தேர்ஸ்டேனா மூவி டைம் அப்படின்னு. அதே மாதிரி ஃப்ரைடேனா ஆல் அசோசியேஷன். பிகாஸ் எனக்கு வந்து அதுல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வி ஆர் மீட்டிங் பீப்புள், வி ஆர் டாக்கிங், அந்த மாதிரி இதுலாம் இன்னும் நிறைய இதா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிவிக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணிடுவேன், மூவிக்குன்னு அலாட் பண்ணுவேன். ஏன்னா வி ஹாவ் டு அப்டேட் அவர் செல்ஃப் ஆல்சோ. நான் இந்த வேலை செய்யறேன், இந்த வேலை செய்யறேன்னு வேற எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இன்னைக்கு என்ன நியூ ப்ராடக்ட் வருது, இதெல்லாம் அதாவது எனக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம அப்படிங்கிறதுனால அதை கரெக்டா பார்ப்பேன். இன்னைக்கு புதுசா ஒரு இப்ப எல்லாரும் ஹாட் டாபிக் பேசுறாங்க, கிரேட் இந்தியன் கிச்சன். ஸோ உடனே அது ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு நமக்கு வந்து அது இருக்கா தெரியுதா அப்படின்னா நம்மளுக்கும் நாலேஜபிளா இருக்கணும் இல்லையா. அதனால நைட் லேட் நைட் ஆனாலும் 11 o'clock இருந்து 1 o'clock வரனாலும் நான் உட்காந்து அதை முடிச்சுட்டு தான். அதே மாதிரி புக்ஸ் பார்க்கறதோ எல்லாமே அதை வந்து நம்ம கரெக்டா டைமுக்கு பண்ணீங்கன்னா we can manage anything. அதே மாதிரி என்னுடைய கிராண்ட் டாட்டர், அவர்கிட்ட அந்த டைம் வந்து ஐ வில் ஸ்பெண்ட். ஏன்னா அதெல்லாம் ப்ரிஷியஸ் டைம்ஸ். ஸோ இப்போ வந்து எந்த இதுவாக இருந்தாலும் சரி ஒரு ½ an hour அவளோட வீடியோல வந்து நாங்க பேசுறதோ விளையாடுறதோ, அவங்கள்ட்ட இருந்து நிறைய ஐடியாஸ். இப்போ என்னுடைய சனிலா சொல்வாரு, ஆண்டி வந்து growth மைண்ட் செட் அப்படிம்பாரு. அதாவது இப்போ உங்ககிட்ட ஏதாவது பார்த்தேன்னா ஒரு நல்லது தான் நான் எடுத்துக்குவேன். அது மாதிரி வேற யாருக்கையாவது இருந்தாலும் அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது. பட் ஐ வில் டேக் குட் திங்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் ஆல்சோ. அதனால நிறைய பேரை பார்க்கணும், பேசணும். அண்ட் நமக்கு என்ன பொறுத்தவரை வீட்லயோ இதுவோ நம்ம எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் மோர் டைம். 24 hours வந்து பிக் லாட் ஆஃப் டைம் அப்படின்னு என்னோட. மேம், இந்த விமென்ஸ் டே அதுமா அந்த மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிற லேடிஸ்க்கு உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் அண்ட் ப்ரொஃபவுண்ட் மெசேஜ் என்ன? நமக்குன்னு லேடிஸ் வந்து எந்த ஒரு ரெசிடென்ட்டும் வச்சுக்க கூடாது. நமக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் கிடையாது. எந்த லிமிடேஷன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அதை யூ ஹாவ் டு ஓவர் கம். ஒரு பவுண்டரிஸை வந்து நம்ம வரணும், நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணும். இப்ப நம்ம கம்ஃபர்ட் ஜோன் சொல்லிட்டு நல்ல டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம நல்ல அழகா அதே மாதிரி இருக்கலாம். பட் தட் இஸ் நாட் லைஃப் அட் ஆல். என்ன கேட்டீங்கன்னா யூ ஹாவ் டு டூ மோர். ஏதாவது நம்ம வந்து செய்யணும். இப்ப நிறைய பேர் செய்யறாங்க. நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய இதுவரை எத்தனையோ பேர் இன்டர்வியூ எடுத்துக்காங்கன்னா எல்லாருமே ஜென்ஸ் தான் எடுத்துக்காங்க. ஐ தேங்க் யூ பிகாஸ் த ஃபர்ஸ்ட் லேடி யூ ஆர் டேக்கிங் ஒரு இந்த இன்டர்வியூ. ஐ எம் வெரி ஹாப்பி. அது மாதிரி நிறைய இப்ப வந்து நிறைய பேர் நிறைய சாதிக்கிறாங்க. இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இன்னும் நிறைய பேர் வரணும். நான் சின்னதா இருக்கும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆர்ஃபனேஜ்க்கெல்லாம் அப்ப போவேன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளைண்ட் ஸ்கூல், என்னுடைய பர்த்டே, வெட்டிங் டே, தீபாவளி எல்லாத்தையுமே நான் அவங்க எல்லாரோடையும் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். செலிப்ரேட் பண்ணும்போது எங்க அம்மா வந்து என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. அதாவது என் பொண்ணு ஓகே சர்வீஸ் பண்றா, பட் அப்படியே சர்வீஸே பண்ணிட்டு இருக்கா, வேற ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றாளேங்கிற மாதிரி அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பிசினஸ் ஐடியா வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்னுடைய கார்ல பாத்தீங்கன்னா எப்பவும் நிறைய அந்த பிளைண்ட் பீப்புள் பண்ண பெட்ஷீட்ஸ், கவர்ஸ், என்வலப்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு நான் எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட அதை வித்துருவேன். நீங்க இந்தாங்க, யூ ஹாவ் டு பை 2 பெட்ஷீட்ஸ், யூ ஹாவ் டு பை ஒரு பஞ்ச் ஆஃப் கவர்ஸ், அது மாதிரி கொடுத்துட்டு அந்த மணியை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். ஸோ இது பி யூஸ்ஃபுல். அதுல என்ன ஆச்சுன்னா நீங்க நடந்து அந்த ஆர்ஃபனேஜ் உள்ள போனீங்கனால ஆனந்தி மேடம் வந்துட்டாங்க, ஆனந்தி அம்மா வந்துட்டாங்க அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு அப்பெல்லாம் மேரேஜ் ஆன புதுசுதான். அது ரொம்ப வந்து நம்ம ஒண்ணுமே செய்யலை. பெரிய அவங்களுக்கு அவங்க பண்ணினதை நம்ம கொண்டு போய் விட்டு கொடுக்குறோம். ஆனா அதுக்கு அவங்க அவ்வளோ வந்து ஆசைப்படுறாங்களே, இதை பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் வரணும். வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க நிறைய செய்யுங்க. அதை கரெக்டான ஒரு இதுல எடுத்துக்கோங்க. நான் நிறைய இடத்துல வந்து இங்க உள்ள தமிழ் சங்கத்துக்கு வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் வாங்க போவேன். அப்ப அவங்க சொன்னாங்க, மேடம் உங்களுக்கு இவ்வளவு வந்து ஒரு டேலண்ட் இருக்கும் போது அதை நீங்க ஏன் வந்து ஒரு ப்ராப்பரா இருக்காம இந்த மாதிரி இதுக்கே போறீங்களே அப்படிங்கும் போதுதான் ஓகே ஒய் டோன்ட் ஐ டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் இங்க வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு வந்தது. இப்போ இருக்கிற லேடிஸ்லயும் அதே தான் நான் சொல்றேன். நீங்க வந்து உங்க டைம் யாரும் நான் திரும்பவும் சொல்லுவேன், 1 hourக்கு மேல யாருக்கும் வந்து குக் பண்றதுக்கோ அதுக்கு மேல தேவையே இல்லைங்க. அது மேல சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க நினைச்சீங்கன்னா கடகடன் 1 hourல குக் பண்ணுங்க.
உங்களோட டேலண்ட் வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் யூ ஹேவ், உங்களுக்கு கோலம் போடுங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க, அதை 4 பேருக்கு சொல்லி கொடுங்க. யூ கேன் டூ. அது மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்றதா இருந்தா கிளாஸ் எடுங்க. இல்ல நீங்க சின்ன சின்ன பேக்கிங் பண்றீங்க, அந்த இடத்துல ஸ்பெஷல்ஸா இருந்தது அதை வந்து செல் பண்ண, யாரோ ஒரு பர்த்டேக்கு அவங்களுக்கு சின்ன சின்ன பார்ட்டி ஆர்டர்ஸ், அதே மாதிரி இப்போ வந்து எத்தனையோ இருக்கு சோசியல் மீடியால. நீங்க வந்து பெரிய ஆளா வரலாம், உள்ள குக்கரியில வரலாம், அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ பண்ணுங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு சொல்ற மாதிரியே நான் ஜென்ஸுக்கும் என்ன சொல்றேன்னா, யூ சப்போர்ட் யுவர் லேடிஸ், whoever it is, your wife or mother or sister, நீங்க அவங்களுக்கு வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து என்ன பொறுத்தவரை என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஐ டோன்ட் சே ஹி இஸ் பிஹைண்ட் மீ, என்னுடைய பக்கத்துல என் கூடவே என்னை கையை பிடிச்சிட்டு போற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய டாட்டரும் எந்த ஒரு சின்ன விஷயத்துலயும் வந்து இல்ல ஒரு ஐயோ இன்னைக்கு கோவிட் வந்துச்சே, இது மாதிரி இருக்குதே, இன்னைக்கு லாக்டவுன் ஆனா கூட ஒரு அடுத்த நிமிஷம் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லிடுற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அமையறது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம். அதுதான் திரும்பவும் சொல்றேன், எல்லா ஜென்ஸும் நீங்க உங்க வீட்டு லேடிஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களால ரொம்ப அழகா, ஏன்னா நம்ம வந்து மல்டி டாஸ்க் உடைய ஒரு டேலண்டட் லேடிஸ். நம்ம வந்து சின்னதுலேயே நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைய பார்ப்போம், பாடம் சொல்லி கொடுப்போம், சமைப்போம், வெளியில போவோம், எத்தனையோ வேலையெல்லாம் செய்யறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு டைமை நீங்க அலாட் பண்ணுங்க, உங்களை வந்து நீங்க ஷேப் அப் பண்ணுங்க. யூ ஹாவ் டு grow up, யூ ஹாவ் டு கம் அவுட். திரும்ப அதே மாதிரி சொல்லுவாங்க, ஒரு ஹாலிடேனா எப்ப பார்த்தாலும் வீட்டுல உட்காந்து என் ஹஸ்பண்ட்க்கு சமைக்கிறேன்னு உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களும் அதை ஒன்னையே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்க வந்து யூ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம். நீங்க அப்போ ஒரு குவாலிட்டி சொன்னீங்க பாருங்க, அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன், யூ நீட் குவாலிட்டி டைம். நீங்க அவங்களோட உங்க ஃபேமிலியோட நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் சரவணபவனுக்கு தான் வரணும்னு இல்லை, நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. பட் ஒரு பீச்சுக்கு போங்க, இது போங்க, இல்ல உங்க டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க. பட் டூ சம்திங் எல்ஸ், நாட் ஒன்லி யுவர் குக்கிங் ஆர் வாட்சிங் டிவி அந்த மாதிரி இல்லாம யூ ஹாவ் டு கம் அவுட், யூ ஹாவ் டு டூ. அப்படி இருந்ததுன்னா இப்பவே நம்ம வந்து I think more than 70% we have come out, we are doing இந்த இது. இன்னும் 100% நம்ம வந்து ஆக்சுவலா கேரளைட்ஸ் வந்து நல்லா அது மாதிரி பண்றாங்க. நான் இவங்க அவங்கன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணல. நம்ம தமிழ் ஆளுங்க வந்து இப்ப நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க. they have to come more, நல்லா வரணும். அவங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஒரு பிரைட் நல்ல ஒரு இந்தியா அண்ட் விமன் நம்ம வந்து we have to see. அதை வந்து எஸ்பெஷலி இந்த விமன்ஸ் டேல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். Happy Women's Day.